ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் தனுசு ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவ்வளோ நாள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல இருந்தார். இப்போது உங்கள் ராசிக்கு 4வது இடத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கார். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேனோ அந்தந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தனுசு ராசிக்கு வீட்டில் வேலை பலு அதிகமாகலாம். இவ்வளோ நாள் நீங்கள் வீட்டில் வேலை பார்க்காம அப்படியே ஓபி அடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அது செல்லுபடி ஆகாது. ஸோ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சோ ஆகலையோ, உங்களுக்கு நீங்கள் படிக்கிற வயசில் இருக்கீங்களோ இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கீங்களோ, ஸோ எப்படி இருந்தாலும் வீட்டில் உங்களுக்கு வேலை அதிகரிக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகரிக்கும். திடீர்னு ஒரு வாரம் வீட்டில் வேலை செய்கிறவங்க வராமல் போயிடலாம். ஸோ வீட்டில் இருக்க பாத்திரம்லாம் விளக்குறது, திடீர்னு உங்கள் அம்மாவுக்கு ஒரு வாரம் உடம்பு சரியில்லாமல் போயிடலாம். ஸோ நீங்கள் அவங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் வேலையும் பார்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டொமஸ்டிக் இஷ்யூஸ் உங்களோட டே டு டே ரொட்டீனில் உங்கள் ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இவ்வளோ நாள் ஹஸ்பண்ட் பசங்களை ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா திடீர்னு அவருக்கு ஏர்லி மார்னிங் ஒர்க்குக்கு போகிற மாதிரி ஆகிடும். நீங்கள் போய் பசங்களை ட்ராப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இதை தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்கள் வீட்டில் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நீங்கள் ஒரு சில அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்ததுன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அது இவ்வளோ நாள் நீங்கள் ஜாலியாக இருந்துட்டீங்க அப்படின்னா இனிமேல் அதை எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் அம்மாவோட உடல்நிலையில் கவனம் தேவை. அவங்களுக்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிவிடுங்க. இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா ரெகுலராக செக்கப்லாம் பண்ணி அவங்க மாத்திரைலாம் கரெக்டாக போடுறாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், வராமலும் போகலாம். அப்படி இல்லைன்னா அவங்கள விட்டு தள்ளி போகிறது, இல்லை அவங்களோட சில கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கலாம். வேலையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற வேலை எல்லாமே முடிச்சிருவீங்க. பட் ஆனால் உங்கள் பாஸ் உங்களை அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க. உங்கள் மேனேஜர் நீங்கள் எவ்வளோ தான் மாங்கன்னு வேலை செஞ்சாலும் இது பத்தாது, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு அப்ரிசியேஷனே இருக்காது நீங்கள் பண்ணுற வேலைக்கு. நீங்கள் எப்பவும் போல் வேலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க, அதுக்கு உண்டான அப்ரிசியேஷன் கிடைக்காது. ஸோ இந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு கீப் ஆன் ஒர்க்கிங். நீங்கள் அப்ரிசியேஷன் கிடைக்குதோ இல்லையோ, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போங்க. நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் என்றைக்குமே வீணாகாது. ஸோ இந்த 2.5 years வேலையில் உங்கள் பாஸ்க்கும் உங்களுக்கும் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கூட வேலை பார்க்குற கலீக்ஸும் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. சனி 6வது இடத்த பார்க்குறாரு, 10வது இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ கலீக்ஸ், பாஸ் 2 பேருமே கொஞ்சம் முரண்பாடு, கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம். என்ன ஆனாலும் உங்கள் வேலையை நீங்கள் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி வேலை மாறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கரெக்டான டைம் கிடையாது. உங்களுக்கு வேலையில் உங்கள் பாஸை பிடிக்கல, என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு 2.5 வருஷம் நீங்கள் அமைதியாக இருந்து இந்த காலத்தை கடந்துட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா வேலை கிடைச்சாலும் புது வேலையில் எப்படி ப்ரெஷர் இருக்கும், எப்படி என்விரான்மெண்ட் இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இருக்கிற வேலையிலே அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு போகிறது அப்படின்றது நல்லது. உங்களோட எமோஷ்னல் வெல்பீயிங் அஃபெக்ட் ஆகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், உங்களோட மென்டல் ஹெல்த் அதிகமாகும். சனி உங்கள் ராசியையும் பார்க்குறாரு. ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு வீட்லேயும் வேலை பலு அதிகரிக்கும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் வேலை பலு அதிகரிக்கும்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். மெடிடேஷன், யோகா அண்ட் உங்கள் 6வது இடத்த சனி பகவான் பார்க்கறனால டெய்லி ரொட்டீனை கரெக்டாக மேனேஜ் பண்ணிவிடுங்க. நேரத்துக்கு சாப்பிட்றது, அந்தந்த டைமுக்கு அதை பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை போயிடும். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடு வாங்கலாம், இல்லைன்னா வீடு மாற்றலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு வீட்டுக்கு நீங்கள் குடி போகிறது, இல்லைன்னா வீடு வாங்குகிற மாதிரி ஒரு சில சூழ்நிலையும் உங்களுக்கு அமையலாம். பட் செகண்ட் ஹேண்ட் வீடு இல்லை கொஞ்சம் பழைய வீடு அமையும். வாகனங்களும் வாங்குகிற மாதிரி வரும். அதுவுமே செகண்ட் ஹேண்ட் கார்ஸ், செகண்ட் ஹேண்ட் மோட்டார் பைக் இதெல்லாம் வாங்குகிற மாதிரி
சுச்சுவேஷன் அமையும். ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாகவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இவ்வளோ நாள் வேலை செய்கிற இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் அதுக்கு பலன் கிடச்சிருக்கும். சனி உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல இருந்தார். ஸோ 4வது இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், என்னடா அது எப்போதுமே ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது, என்ன எவ்வளோ வேலை பார்த்தாலும் ஒரு அப்ரிசியேஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, வீட்லேயும் வேலை அதிகமாக இருக்குது, என்னடா அது அப்படியே சுடு தண்ணியை காலில் ஊற்றிட்டு ஓடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். படுத்தா அப்படியே தூக்கம் வராமல் இருக்கிறது, டயர்டாக இருக்கும் ஆனால் தூக்கம் வராது, கம்மியான தூக்கம். ஸோ இது எல்லாமே இருக்கும். பட் டோன்ட் வரி, திஸ் டூ ஷல் பாஸ். லேண்டு, ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கிள்ஸ் ஏதாவது வாங்குகிற மாதிரி வருது, வாய்ப்புகள் அமையுது அப்படின்னா ரொம்ப தரவாக செக் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி நிதானமாக யோசித்து பட்டாலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. 6 months டைம் எடுத்துக்கோங்க. லாயர் வச்சு வெரிஃபை பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கணும். காலையில் போகிறது, சாயங்காலம் அப்படியே ஒரு லேண்டை பேசி முடிக்கிறது, இல்லைன்னா ஸ்பாட் புக்கிங் பண்ணுறது அப்பார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அமையலாம். ஒரு ரெனோவேஷன், இல்லைனா வீட்டில் இவ்வளோ நாள் ஓடிட்டு இருந்த பொருள் வீணாக போகிறது. ஸோ அதுக்காக வீட்டுக்காக நீங்கள் செலவழிக்கிற சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அதனால் உங்களோட சேவிங்ஸ் அடிபடலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பயிற்சி எல்லாமே ஒரு 10 to 15% தான். உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுக்தி நல்லா இருந்தால் நீங்கள் டிரான்சிட்டை பற்றி ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். ஸோ இது நான் தொடர்ந்து எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லிட்டு வரேன். ஸோ தசாபுக்தியும் நல்லா இல்லாமல் டிரான்சிட்டும் நல்லா இல்லை அப்படின்னா தான் ஒரு 50% எஃபெக்ட் இருக்கும். 50% இஸ் அ பிக் இம்பேக்ட். 50% வில் கிரியேட் அ பிக் இம்பேக்ட் ஆன் அஸ். ஸோ ரெண்டுமே சரியில்லைன்னா தான் நீங்கள் ஒரி பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாமே டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். என்னடா அது எல்லாமே ஒரு மாதிரி நெகட்டிவாக சொல்கிறாங்களே அப்படின்லாம் கிடையாது. ஸோ சாட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு 3 ராசிக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி எல்லா ராசிக்குமே பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். ஸோ 4வது இடம் சார்ந்த விஷயங்களில் யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். வரப்போகிற குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ குரு பயிற்சியை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சனி பயிற்சி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் குரு பயிற்சி சூப்பராக இருக்க போகுது. ஃபேமிலி, குடும்பம் சார்ந்த உறுப்பினர்கள், அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, கல்யாணம் ஆயிருந்தா கணவன் இல்லைனா மனைவி, இவங்களோட கருத்து வேறுபாடு, இல்லைன்னா இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகிறது, வேலை பலு ரொம்ப அதிகமாக இருக்கிறது, ஆஃபீஸ்க்கு காலையில் 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வர்றது, வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகிறது, அப்படி வீட்டில் இருந்தால் இவங்களோட சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னடா இது வாழ்க்கை அப்படியே ஒரு மாதிரியாகவே போகுது, காலையில் வேலைக்கு போகிறோம், வரோம், தூங்குகிறோம், திரும்ப எழுந்துச்சி வேலைக்கு போகிறோம், வரோம், அப்படியே ஒரு மாதிரி வேகாக ஒரு ஃபீலிங். ஒரு படத்துக்கு போக தோண மாட்டேங்குது, இல்லை வெளியில் போய் கலகலன்னு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சிரித்து பேசிட்டு வருவோமா, அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் யோசிக்காத அளவுக்கு வேலை பலு கண்டிப்பாக இருக்கும். ஸோ வி ஹாவ் டு கண்டிப்பாக இந்த 4th house டிரான்சிட் சனி பகவான் உங்களை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க வைப்பார். நீங்கள் என்ன தான் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் எப்படி இருந்தாலுமே யூ ஹாவ் டு டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். தட்ஸ் ஆல் அபவுட், தட்ஸ் இட். அதுதான் இந்த டிரான்சிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணாதீங்க. மெயினாக ரொட்டீனை கீப்பப் பண்ணுங்கள். ரொட்டீனை கீப்பப் பண்ணாலே பாதி பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.